குழந்தை பெற்றால்தான் திருமணத்திற்கு பெற்றோர் சம்மதிப்பார்கள் என கூறி குழந்தை பெற வைத்து ஏமாற்றிய காதலன் மீது இளம்பெண் புகார் அளித்துள்ளார். புதுக்கோட்டையைச் சேர்ந்த பெண் ஒருவர் திண்டுக்கலைச் சேர்ந்த அர்தீப் குமார் என்பவரும் காதலித்ததாக கூறப்படுகிறது. பெற்றோர் எதிர்ப்பை காரணம் காட்டி காதலியை கர்ப்பமாக்கிய அர்தீப் குமார் குழந்தை பிறந்து 6 மாதமாகியும் திருமணம் செய்ய மறுத்ததால் காவல் நிலையத்தில் அவர் மீது காதலி புகார் செய்துள்ளார். இந்த ஆண்டு தீபாவளிக்கு 15 புதிய வகை பட்டாசுகளை சிவகாசி பட்டாசு உற்பத்தியாளர்கள் அறிமுகம் செய்துள்ளனர். ஆன்மீகத்தின் அடையாளமாக வேல், ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை குறிக்கும் ராணுவ டேங்கர், வந்தே பாரத் ரயில், பந்தய கார், பழங்கள் மற்றும் காய்கறிகள் என ட்ரெண்டிங் பட்டாசுகள் பல இந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. சிறுவர்களை உற்சாகப்படுத்த புதிய வடிவிலான கம்பி மத்தாப்புகளும் விற்பனைக்கு வந்துள்ளன. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக செய்யாறில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் காஞ்சிபுரம் அருகே வெங்கச்சேரியில் செய்யாற்றின் தடுப்பணைகள் நிரம்பி வெள்ள நீர் இரு கரைகளையும் தொட்டவாறு ஆர்ப்பரித்து செல்கிறது. எனவே பொதுமக்கள் தேவையின்றி செய்யாற்றில் குளிக்கவோ புகைப்படம் எடுக்கவோ செல்லக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் கோவிலில் வார விடுமுறையொட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்தனர். ஞாயிறு விடுமுறையின் காரணமாக பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களில் இருந்தும் வருகை தந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.